சலாமுன் அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நாம போன பாகத்துல அத்தியாயம் 9 வசனம் 128ல வர்ற மின் அன்ஃபுசிக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு உங்கள் ஆன்மாக்களிலிருந்தே அப்படின்ற ஆழமான மொழியியல் உணர்வு கவனிச்சோம். அங்க நீங்க பேசும்போது இந்த வசனம் மற்றும் இதுக்கு அடுத்த 129வது வசனமும் குரான்ல இடையில சொருகுனதுன்னு ஒரு குரான் ஆய்வாளர் சொல்றதா சொல்லிருந்தீங்க இல்லையா? அத பற்றி இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பேசலாமா? ஓ, பேசலாமே. இது சம்பந்தமா பேசும்போது நான் சில விமர்சனங்களை சந்திக்கிறதுண்டு. அதாவது, அத்தியாயம் 9 கடைசி 2 வசனங்களை நீக்கியதற்கு 19 கணக்கு கட்டமைப்பில் அது இல்லங்கிறது மட்டுமே காரணம், மற்றபடி ஹதீஸோ அல்லது தூதரை புகழுதல் என்ற காரணமோ இல்ல அப்படின்னு சிலர் சொல்வாங்க. ஆனா நான் பகிர்ந்த அந்த காரணங்கள் யாவும் ரஷாத் கலீஃபா தரப்பு மொழியாக்க புத்தகத்துல இருக்கும் குறிப்புகள்ல சொல்லப்பட்டதைத்தான் நான் சொன்னேன். நானாக எதையும் சொல்லவில்லை. அதை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயில்டா பேசுவோம். சர்வத்தையும் பரிபாலிக்கின்ற ஏக இறைவனின் அருளை, பாதுகாப்பை, வழிகாட்டுதலை என்றென்றும் வேண்டி விரும்பியபடி நமது பயணம் இருக்கட்டுமாக. இந்த அத்தியாயம் 9 கடைசி 2 வசனங்கள் பத்தி சில ஆய்வாளர்கள் முன்வைக்கிற விமர்சனங்களை புரிஞ்சிக்கணும்னா நாம 19, அதாவது கோட் 19 அப்படின்னு சொல்லப்படுற அந்த மேத்ஸ் கணக்க பத்தி கொஞ்சம் பேசணும். ரஷாத் கலீஃபா போன்ற சில ஆய்வாளர்கள் ஒரு வாதத்தை சொல்றாங்க. அது என்னன்னா, குரான்ல இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே 19ஆல வகுபடுற ஒரு கச்சிதமான கணித கணக்குல தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இங்க அவங்களுக்கு ஒரு சிக்கல் வருது. இந்த அத்தியாயம் 9ல இருக்கிற அந்த கடைசி 2 வசனங்கள் இருக்கும்போது அவங்க கணக்குப்படி குரான்ல இருக்கிற அல்லாங்கிற வார்த்தையோட மொத்த எண்ணிக்கை 19ஆல சரியா வகுபடலையாம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கணக்கு கச்சிதமா வரணும்னா இந்த 2 வசனங்களும் அங்க இருக்கக்கூடாது. அதனாலதான் 128 மற்றும் 129வது வசனங்கள் யாரோ இடையில சேர்த்ததுன்னு சொல்லி அதை நீக்கணும்னு ஒரு வாதத்தை ஆரம்பிச்சாங்க. ஆமா, அத நான் அவங்களோட குரான் மொழிபெயர்ப்பு புத்தகத்துல இருக்கிற பின்குறிப்பு பகுதிகள்ல படிச்சிருக்கேன். அவங்க வெறும் கணக்கு மட்டும் காரணமா சொல்லாம அந்த வசனத்துல சொல்லப்படுற தகவல்கள்லயும் சில குறைகள் இருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பொதுவா இவங்க ஹதீஸ்களை ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல மட்டும் தங்களோட வாதத்துக்கு சப்போர்ட்டா ஒரு ஹதீஸையும் ஆதாரமா காமிக்கிறாங்க இல்லையா? ஆமாங்க. புகாரி ஹதீஸ், அப்புறம் இமாம் சுயூத்தியோட இத்கான் போன்ற ரொம்ப பிரபலமான நூல்கள்ல ஒரு தகவல் வருதுன்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, குரான் வசனங்களை தொகுத்தப்போ ஒவ்வொரு வசனத்தையும் உறுதிப்படுத்துறதுக்கு நிறைய பேர் சாட்சியா இருந்தாங்களாம். ஆனா இந்த அத்தியாயம் 9 கடைசி 2 வசனங்களுக்கு மட்டும் ஹுசைமா இப்னு தாபித் அப்படிங்கிற ஒரே ஒருத்தர் மட்டும்தான் சாட்சியா இருந்தாராம். பொதுவா ஒரு வசனத்தை ஏத்துக்கணும்னா 2 சாட்சிகள் வேணுங்கிறது விதியாம். ஆனா இந்த இடத்துல மட்டும் ஹுசைமாவோட சாட்சியம் 2 பேருக்கு சமம் அப்படின்னு ஒரு ஹதீஸ உருவாக்கி அதன் மூலமா இந்த வசனங்களை உள்ள சேர்த்துட்டாங்கன்னு ரஷாத் கலீஃபா வாதிடுறாரு. அது மட்டும் இல்லாம மதினாவில இறங்கின இந்த 9வது அத்தியாயத்துல இந்த 2 வசனங்கள் மட்டும் மக்கி, அதாவது மக்காவில் இறங்கியது அப்படின்னு அந்த ஹதீஸ் பதிவுகளோட அடிப்படையில குறிக்கப்பட்டிருக்கிறதும் அவங்களுக்கு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அவங்க சொல்லும் பல காரணங்கள்ல இது முதலாவது காரணமா ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு ஹதீஸ ஆதாரமா வச்சு குரான் வசனங்களை நிராகரிக்கிறதுங்கிறது அவங்களோட சொந்த கொள்கைக்கே எதிரானது இல்லையா? ஏன்னா இறைவனோட வழிகாட்டுதலை புரிஞ்சுக்க ஹதீஸ் தகவல்கள் அடிப்படை ஆதாரமே கிடையாது அப்படிங்கிறது தான் ரஷாத் கலீஃபா மற்றும் அவரை பின்பற்றுபவர்களோட ரொம்ப ஆணித்தரமான வாதம். அப்போ அவங்க எதை வேணான்னு சொல்லி நிராகரிக்கிறாங்களோ அதே ஹதீஸையே ஒரு காரணமா காட்டி குரான் வசனங்களை சந்தேகப்படுறது எவ்வளவு பெரிய முரண்பாடு! அதாவது அவங்க எதை நம்ப மாட்டோம்னு சொல்றாங்களோ அதே ஹதீஸ் தகவல்களை அடிப்படையா வச்சுதான் இந்த 2 வசனங்களும் இடையில சேர்க்கப்பட்டதுன்னு வாதிடுறாங்க. இப்படி அவங்க தங்களோட கொள்கையிலேயே முரண்படுறதுனால அவங்க சொல்ற அந்த ஹதீஸ்காரனும் தானாவே செல்லுபடியாகாம போயிடுது. அது ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் ஆர்குமெண்ட் தான். இது எப்படின்னா, ஒரு நீதிமன்றத்துல ஒரு சாட்சி தொடர்ந்து பொய் சொல்றாருன்னு வாதிடும் ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய வழக்க ஜெயிக்க அதே சாட்சி சொன்ன இன்னொரு தகவலை உண்மையில சொல்றதுக்கு சமம். ஆமாங்க. அப்புறம் அவங்க சொல்லக்கூடிய முக்கிய காரணங்கள்ல இன்னொன்னு என்னன்னா, இந்த 128வது வசனத்துல இறை தூதர ரஹீம், அதாவது கருணையாளர் அப்படின்னு புகழ்ந்திருக்காங்க. பொதுவா ரஹீம் அப்படிங்கிறது இறைவனுக்கே உரிய பண்பு. அதை எப்படி ஒரு மனுஷனுக்கு சொல்லலாம்? இது இறைவனுக்கு இணை வைக்கிற விஷயம் அப்படின்னு அவங்க வாதிட்டாங்க. ஆனா இந்த வாதம் எவ்வளவு தவறானதுன்னு நாம முந்தைய பதிவுல தெளிவா பார்த்திருந்தோம். சுருக்கமா சொல்லணும்னா, அந்த இடத்துல போற்றப்படுவது ஒரு தனி மனிதர் கிடையாது, மாறாக சர்வ பரிபாலனான இறைவனோட அந்த தூது செய்தியோட தன்மையும் அதோட மகத்துவமும் தான் அங்கே எடுத்துரைக்கப்படுது. ஆமா, லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், அதாவது திண்ணமாக உங்கள் ஆன்மாக்களிலிருந்தே தூதானது உங்களிடம் வருகின்றது
இப்படி சர்வத்தையும் படைச்சு பராமரிக்கிற இறைவன்கிட்ட இருந்து வர்ற ஒரு செய்தி வல்லமை மிக்க அசீஸாகவும் அதே சமயம் கருணை மிக்க ரஹீமாகவும் இருக்கிறது தானே நியாயம். அப்படி இல்லாம இருந்தாதானே அதை நாம சந்தேகப்படணும். ஒரு செய்தி வல்லமையோடும் அதே சமயம் கருணையோடும் இருந்தால்தான் அது இறைவனோட தூதாவே இருக்க முடியும். அதனால அவங்க சொன்ன இந்த புகழுரை காரணமும் இப்போ தானாகவே சரிஞ்சு போயிடுது. ஆமா, அப்புறம் அந்த ரஹீம்ங்கிற வார்த்தை இறைவனுக்கு மட்டும்தான் வரும்னு அவங்க சொல்றதும் ரொம்ப ரொம்ப பலவீனமான வாதம். குரான்ல அத்தியாயம் 21 வசனம் 107 எடுத்து பார்த்தாலே தெரியுமே. இறைதூதர அல்லது அந்த தூது செய்திய அகிலத்தாருக்கே ஒரு ரஹ்மட், அதாவது ஒரு பேரருள் அப்படின்னு தான் இறைவன் சொல்றான். அதே மாதிரி அத்தியாயம் 48 வசனம் 29ல இறை நம்பிக்கை கொண்டவர்கள் தங்களுக்குள் கருணை மிக்கவர்களாக இருப்பாங்கன்னு வருது. அப்படின்னா கருணைங்கிற குணத்தை மனிதர்களுக்கும் பயன்படுத்தலாம்னு இதிலிருந்தே புரியுது இல்லையா? இன்னும் சொல்லப்போனா இப்ராஹிம் நபிய பத்தி சொல்லும்போது அவர் ஒரு ஹலீம், அதாவது சகிப்புத்தன்மை மிக்கவர்னு அத்தியாயம் 9 வசனம் 114லையும் அத்தியாயம் 11 வசனம் 75லையும் வருது. இந்த ஹலீம் அப்படிங்கிறதும் இறைவனோட ஒரு பண்புதான். அப்போ ஒரு மனுஷனுக்கு இறைவனோட பண்புகள்ல சிலவற்றை சொல்றது குரானுக்கு எதிரானது கிடையாதுன்னு இதிலிருந்தே நமக்கு தெளிவா தெரியுது. எக்ஸாக்ட்லி. ஆக மனிதர்களுக்கு என்னதான் கருணை இருந்தாலும் இறைவன் மட்டுமே அர்ஹமுர் ராஹிமீன், அதாவது கருணை காட்டுபவர்களில் மிக்க மேலான கருணையாளன். மனிதர்களுக்கு இந்த பண்புகள் கூறப்படுவதால் அவங்க இறைவனுக்கு இணையாகிவிட மாட்டார்கள் அப்படிங்கறது இது உணர்த்துது. ரொம்ப அருமையான மொழியியல் விளக்கம். மனிதர்களின் கருணை என்பது சில நேரங்களில் பக்கச்சார்பாகவோ அல்லது ஒருவருக்கு காட்டும் கருணை இன்னொருவருக்குச் செய்யும் அநீதியாகவோ மாறிவிடலாம். உண்மைதான். ஆனா அநீதி கலக்காத உண்மையான கருணை என்பது மாலிக்கல் முல்க், அதாவது சர்வ சாம்ராஜ்யத்தின் அதிபதியாகிய இறைவன் உணர்த்தும் செய்தியால் மட்டுமே சாத்தியம். சரியா சொன்னீங்க. அடுத்து அவங்க வைக்கக்கூடிய காரணத்துல ஒண்ணு, இந்த அத்தியாயம் 9 128 மற்றும் 129வது வசனங்கள்ல, குறிப்பா அந்த 129வது வசனத்தை நீக்கினாதான் குரான்ல அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை மொத்தம் 2698 முறை வரும். அது 19ஆல சரியா வகுபடும்னு ஒரு கணக்கு காட்டினாங்க. மேலோட்டமா கேக்குறதுக்கு ஏதோ சரியா வர்ற மாதிரி தெரியுதில்ல, ஆனா இது டப்புன்னு முடிவெடுக்கக்கூடிய ஏதோ ஒரு விளையாட்டு விஷயம் இல்ல. நாம ரொம்ப நிதானமாவும் கவனமாவும் இதை சிந்திச்சு பார்க்கணும். முதல்ல அவங்க போட்ட கணக்கே தப்புன்னு சாதாரணமா செக் செஞ்சு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த மிஸ்டேக்க அரபி அறிஞர்களும் ஆதாரபூர்வமா சுட்டிக்காட்டுறாங்க. அதாவது குரான்ல இருக்கிற ஒவ்வொரு வசனத்திலையும் அல்லாங்கிற வார்த்தை எத்தனை தடவை வருதுன்னு அவங்க கணக்கு போட்டுக்கிட்டே வர்றப்போ அல்லாஹும்ம அப்படிங்கிற வார்த்தைய அவங்க கணக்குல எடுத்துக்கவே இல்லை. அல்லாஹும்ம அப்படின்னா அல்லாஹுவே, அதாவது இறைவான்னு உருக்கமா அழைக்கிற வார்த்தை. இது மட்டும் இல்லாம இன்னும் சில நுணுக்கமான லிங்குவிஸ்டிக் ஃபீலிங்ஸும் அதுல இருக்கு. குரான்ல மொத்தம் 5 இடங்கள்ல அல்லாஹும்மன் வருது. இதையும் அல்லாஹ் என்ற வார்த்தையில அவங்க போடும் டோட்டல் கணக்குல சேர்த்து பார்த்தா அவங்க சொன்ன அந்த 19ஆல டிவைட் செய்யற கணக்கு இடிக்குது. அந்த லாஜிக் அங்கே ஒர்க் அவுட் ஆகல. அப்போ அவங்க கணக்குல சேர்க்காம விட்ட அந்த 5 இடங்களையும் சேர்த்து, அதே சமயம் அவங்க சொல்றபடி அத்தியாயம் 9 கடைசி 2 வசனங்களை விட்டுட்டு பார்த்தாலும் அவங்க சொன்ன அந்த 2698 கூட இந்த 5ஐயும் கூட்டினா மொத்தம் 2703 தடவை அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை வருது. ஆனா இந்த 2703ங்கிற நம்பர் 19ஆல டிவைட் ஆகாது. அப்போ அவங்க சொன்ன அந்த மேத்தமேட்டிக்கல் ஸ்ட்ரக்சரே இங்க அடிப்படையிலேயே ஃபெயில் ஆகிடுது. ஆமாங்க. ஆனா இங்கேதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த அல்லாஹும்ம அப்படிங்கிற வார்த்தைய ஏன் அவங்க கணக்குல எடுக்கல? இந்த அல்லாஹும்மா வர்ற வசன எண்களை பாருங்களேன். ரஷாத் கலீஃபாவோட குரான் டிரான்ஸ்லேஷன் புக்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கத்திலையும் கீழே அல்லாங்கிற வார்த்தையோட ரன்னிங் டோட்டல் போட்டிருப்பாங்க. ஆனா 5 வசனங்கள்ல வர்ற அல்லாஹும்ம அதோட கவுண்ட அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஏன் சேர்க்கல? ஒருவேளை அந்த வார்த்தையோட மீனிங் வேறையா? இல்லையே. உதாரணத்துக்கு அத்தியாயம் 3 வசனம் 26 எடுத்துப்போம். அதோட அரபி மூலம் மற்றும் தமிழ் உணர்வை இப்ப பாப்போம். قُلِ اللَّهُمَّ مَالِكَ الْمُلْكِ تُؤْتِي الْمُلْكَ مَن تَشَاءُ وَتَنزِعُ الْمُلْكَ مِمَّن تَشَاءُ وَتُعِزُّ مَن تَشَاءُ وَتُذِلُّ مَن تَشَاءُ بِيَدِكَ الْخَيْرُ إِنَّكَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. கூறும், இறைவா, சாம்ராஜ்யத்தின் அதிபதியே, நீ நாடியோருக்கு ஆட்சி கொடுக்கின்றாய், நீ நாடியோரிடமிருந்து ஆட்சியை பறித்து விடுகின்றாய்,
நீ நாடியோரை கண்ணியப்படுத்துகின்றாய், நீ நாடியோரை இழிவுபடுத்துகின்றாய். நன்மையாவும் உன் கைவசமே, நிச்சயமாக நீ ஒவ்வொரு விடயத்தின் மீதும் அளவிடுபவன். இங்க பாருங்க, அல்லாஹும்ம அப்படின்னு நேரடியா அல்லாவை குறிப்பிட்டு அவனோட வல்லமையையும் அவனோட பண்பையும் தான் இங்க சொல்லப்படுது. ஆனா அல்லாஹும்ம அப்படிங்கிற வார்த்தையோட கடைசில உம்ம அப்படிங்கிற சஃபிக்ஸ் லெட்டர் சேர்ந்து வர்றதால அத அல்லாங்கிற கணக்குல எடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்ல வர்றாங்களா? ஒருவேளை இதுதான் அவங்க வாதம்னா அதுலயும் ஒரு பெரிய லாஜிக் இடிக்குதே. இப்போ இறைவன் மேல சத்தியமா அப்படின்னு அர்த்தம் தரக்கூடிய தல்லாஹி அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கோங்க. இதுல தா அப்படிங்கிற எழுத்து வார்த்தையின் ஆரம்பமா ப்ரிஃபிக்ஸ் லெட்டரா சேர்ந்து வருது. ஆனா இந்த வார்த்தையை மட்டும் அவங்க அல்லாங்கிற வார்த்தை கவுண்ட்ல சேர்த்துக்கிறாங்க. குரான்ல இந்த தல்லாஹி அப்படிங்கிற வார்த்தை வர்ற 12ல 73, 85 அப்படின்னு 9 வசனங்களை அவங்க கணக்குல ஏத்துக்கிறப்போ அல்லாஹும்ம என்ற வார்த்தையை மட்டும் ஏன் ஸ்கிப் பண்ணணும்? இது ஒரு பெரிய செல்ஃப் கான்ட்ரடிக்ஷனா தெரியுது இல்லையா? கரெக்ட் தான். எனக்கு ஒரு டவுட்டு. இவங்க ஏன் மத்த வசனங்களை விட்டுட்டு இந்த அத்தியாயம் 9 கடைசி 2 வசனங்களை மட்டும் இவ்வளவு டார்கெட் பண்ணி குறி வைக்கிறாங்க? அவங்க சொல்லும் காரணங்கள்லேருந்து எனக்கு புரிஞ்சதை சொல்றேன். நம்ம போன பாட்டுல பார்த்த மாதிரி மின் அன்ஃபுசிக்கும் அப்படின்னா உங்கள் ஆன்மாக்களிலிருந்தே அப்படின்னு அர்த்தம். ஆனா அந்த ஆழமான மொழியியல் உணர்வை அவங்க கவனிக்கல. அதை வெறும் ஒரு தனிநபருக்கான புகழுரையா மட்டும் அவங்க பார்த்ததுதான் இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணம். ஆனா நிஜத்துல அங்க அந்த வசனத்துல ரசூல்ங்கிறது ஒரு தனி மனிதரும் குறிக்கல. அது இறைவனோட அந்த தூது செய்தியைத்தான் முன்னிறுத்துது. இறைவனோட மெசேஜ் வல்லமை மிக்க அசீஸாகவும் கருணை மிக்க ரஹீமாகவும் இருக்கிறது தானே நேச்சுரல். அப்படி இருக்கிறது தானே நியாயம். ஆமா, அருமையா சொன்னீங்க. அந்த செய்தியின் தன்மைய மனிதனுக்கு வைக்கப்பட்ட அடைமொழியாக பார்த்து குழம்பிட்டாங்க. தங்களோட ஆய்வு புரிதல்ல இருக்கிற அந்த 19 கோட்பாட்டுக்குள்ள விட ஒழுங்கா வராததால குரான் வசனங்களையே நீக்கிறதுங்கிறது ரொம்ப டேஞ்சரான விஷயம் இல்லையா? கண்டிப்பா, அது ரொம்ப ஆபத்து. இங்க ரஷாத் கலீஃபா தரப்போட மொழிபெயர்ப்பு புத்தகங்கள்ல கூட இந்த 9வது அத்தியாயத்தோட கடைசி 2 வசனங்களை அவங்களால முழுமையா டெலீட் பண்ண முடியல. அந்த வசனங்கள் ஏன் சேர்க்கப்படலன்னு விளக்கம் கொடுக்கறதுக்காகவே அவங்க தரப்பு மொழியாக்கத்தோடையே அந்த வசனங்களை அப்பெண்டிக்ஸ் பகுதியில கொடுத்திருக்காங்க. உண்மையை சொல்லப்போனா ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஒரு நுணுக்கமான மேத்தமேட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் படி தான் இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறத நாம பல இடங்கள்ல உணர்ந்துகிட்டும் வர்றோம். சயின்ஸும் இதை சொல்லுது. ஆமா, மேக்ஸ் மேல ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு, அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்களுக்கு, கணக்கு ஒரு மொழியா பாக்குறவங்களுக்கு அந்த அத்தாட்சிகள் சுலபமா புரிஞ்சிடலாம். ஆனா இப்படிப்பட்ட எண்ணிக்கை கணக்கு விதிகளை எல்லாம் எல்லாரும் கட்டாயம் புரிஞ்சே ஆகணும், அப்படி புரிஞ்சாதான் ஒருத்தர் உண்மையான பிலீவர் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கும்போதுதான் அங்கதான் பெரிய கன்ஃபியூஷன் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. சரியா சொன்னீங்க. ஏன்னா இறைவனோட திருப்தியை பெற்றுத்தர்ற ஒரு வாழ்வியல் அப்படிங்கிறது வெறும் எண்களை கொண்ட கணக்கு விதிகளை மட்டும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அதே சமயம் நம்ம முயற்சிக்கும் தகுதிக்கும் ஏற்ப இந்த கணக்கோட நுணுக்கங்கள் நமக்கு தேவைப்படுற பட்சத்துல அதை இறைவன் நமக்கு கத்துக் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான உணர்வும் நமக்குள்ள இருக்கு. அப்போ நம்ம முதன்மையான கோல் நம்ம குணத்தை நாம சீர்படுத்திக்கிறது தான். அதாவது சர்வத்தையும் படைச்சு பராமரிக்கிற இறைவனை உணர்ந்து அவனோட சமாதான வழியில எப்படி வாழறதுன்னு புரிஞ்சு பக்குவப்படுறதுதான் முக்கியமான விஷயம். அதுதான் நம்ம எல்லாரும் உணர வேண்டிய நியாய கணக்கு. நாம நியாயமாவும் நேர்மையாவும் இறைவனோட அருளை நோக்கி நகர ஆரம்பிச்சா இந்த மேத்ஸ் சம்பந்தமான அறிவும் கூட தேவைப்படுற நேரத்துல நமக்கு படிப்படியா கத்துக் கொடுக்கப்படும். அதன் மூலமா நம்ம பாதுகாப்புணர்வும் சமாதானமும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இறை அத்தாட்சிகளை யாராலையும் சிதைக்க முடியாது. அது நம்ம ஆன்மாவோட நேரடியா பேசக்கூடியவைங்கிறத இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா நினைவுபடுத்திக்கிட்டோம். சர்வ பரிபாலனுக்கே புகழனைத்தும். அவன் நாட்டப்படி இன்னொரு நல்ல நினைவூட்டலோட சந்திப்போம். சலாமுன் அலைக்கும்.